களியை வெட்டி கொண்டு வந்து கோயிலில் போட்டு போயிட்டாரு. களிச்செடியை களிச்செடியை வெட்டி போட்டு போயிட்டாரு. போட்ட பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா அது வந்து அவருக்கு தான் பாதிப்பாங்க. பார்க்குற இந்த கோவில் வந்து ஒரு சாதாரண கோயிலில் ஒரு நியாயத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு கோவில் கூட சொல்லலாம். காளியம்மாள் கோவில், இடத்துமேட்டு காளியம்மாள். கூட இருக்கிறத வெட்டிட்டோம்னா அப்புறம் அது காலமாயிருது. காலமான மாதிரி சுருங்க சுருங்க அந்த குடும்பத்தை வந்து பாதிக்கும். இதுதான் கோளார சொன்னோன்னு நீ போய் செஞ்ச தவறுன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அவனா மன்னிப்பு கேட்டு இருக்கிற ஒரு நிலை இருக்கும் பார்த்தீங்களா. ஆனால் கிடையாது, நந்தியோடைய தலை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறத வந்து மேலே உள்ள விஷ்ணு பாகங்க. அதில் கூட ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு வரிகள் இருக்கு. ஆவுடைடா கோவிலும் இல்லை, குளமும் இல்லை. அன்புதானே எல்லாம் செய்து நேரில் வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் மாந்தாங்குடி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குங்க. புதுக்கோட்டையிலேருந்து நம்ம தஞ்சாவூர் போகிற நெடுஞ்சாலை இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த ஆதனக்கோட்டைக்கு ஒரு 4 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குது இந்த மாந்தாங்குடி அப்படிங்கிற ஊருங்க. இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கு ஒரு வகையான சம்பந்தம் இருக்குது, அதை பின்னாடி சொல்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுமாராக 1100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட, அதில் முதலாம் பராந்தக சோழனால் கட்டப்பட்ட ஒரு கோவில் முற்றிலும் இடிந்து அழிந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே ஒரு சில சிற்பங்களும் நந்திகளும் கற்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிடக்கிறத பார்த்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு 1100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கோவிலோட நிலை இப்படி இருக்கா? அதாவது இது கோவிலே இல்லை, இடிந்த நிலையில எங்கெங்கே ஒரு கல் இருந்த நிலையில அப்புறமா தொழில்துறை வந்து ஒரு சமீப காலத்தில் வந்து பார்த்துட்டு இது வந்து இந்த காலத்து கோவில் அப்படின்ட்டு ஊர் மக்கள்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இது வந்து சிவன் கோவில் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி ஆதனக்கோட்டைக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த கோவில் தான் இப்போ ஆதனக்கோட்டையில் வந்து ஒரு வழிபாட்டு தெய்வமாக இருக்கிறதாகவும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இவங்கெல்லாம் தான் நமக்கு கருங்கல்லால் ஆன இந்த கற்றளி கோயில்களை கட்டியதான் நம்ம வந்து நினைப்போம். அவங்க தான் உருவாக்குறாங்க. ஆனால் அதற்கு முன்னாடியே ஒரு 100 ஆண்டுக்கு ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு ஒரு 100 ஆண்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் நூற்றாண்டிலேயே முதலாம் பராந்தக சோழன் இந்த கற்றளி கோயில்களை கட்டி பல விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் நடத்தி கொண்டு வந்திருக்காரு. அதர தொடர்ச்சியாக தான் மிகப்பெரிய ஒரு மாபெரும் வெற்றியாக நம்ம ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படையாக கொண்டு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு மலை போல கோயில்களை வந்து இன்றைக்கி எழுப்பி நமக்கு வந்து இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. அதில் ஒரு சில கோயில்கள் தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இடிஞ்சு கோவிலே இல்லாத நிலையில் இன்றைக்கி வந்து இது கோவிலாக தான் இருந்திருக்கும். ஏன்னா பல சிற்பங்கள் இருக்குது, பல கற்கள் கிடக்குன்னா அதில் சந்தேகமே வேணாம், கோவிலாக இருந்து இடிஞ்சிருக்கு அழிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அதில் தான் இப்போ ஒரு சில இது இருக்குது, அதை நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. எவ்வளோ கோயில்களை நம்மளும் ஒவ்வொரு நாளும் எடுத்து போட்டுட்டு தான் இருக்கும், கோவில்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்மக்கிட்ட ஒரு 38,000 கோயில்கள் தான் இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்குது, சரிங்களா? ஆனால் இந்த மாதிரியான கோயில்கள்லாம் அதுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ கோவில்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிந்து அழிந்த நிலையில் இன்றும் கண்டுபிடிக்கக்கூடிய கோயில்கள் அவ்வளோ கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ 38,000ங்கிறது கிடையாது, அதையும் தாண்டி கூட வந்து பார்த்திங்கன்னா கோவில்கள் இருக்கலாம். 28 நாங்கள் அப்புறம் 38, ஸோ அதையும் தாண்டி கூட இன்றைக்கி கோயில்கள் வந்து இருக்கலாம். ஏன்னா அத்தனை கோயில்களை வந்து நம்ம மன்னர்கள் நமக்கு கட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு 100 கோட்டை 1000 கோட்டை இருந்ததா? கண்டிப்பாக கிடையாது. ஆனால் கோயில்களை வந்து ஆயிரக்கணக்கில் நமக்கு வந்து கொடுத்துட்டு போனதுக்கான காரணம் நல்ல ஒரு வழிமுறையில் நம்ம மன்னர்கள் இந்த காலத்தில் ஆட்சி புரிஞ்சிருக்காங்கிறதுக்கு இந்த கோவில்கள் தான் உதாரணம். அதில் இருக்கிற சிற்பங்களும் அது வழியாக நமக்கு சொல்கிற அந்த விஷயங்களை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதன்மையாக எடுத்து நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறைகளை நடத்துகிற அந்த ஒரு விதமாக இருக்கும். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோவில் உள்ள நம்ம போகிறோம் பார்த்தீங்களா உள்ள, அப்படி போகும்போது நம்ம நேராக நம்ம ஏதோ ஒரு கவலையில் நம்ம ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருப்போம்.
அப்போ நேராக இறைவன்கிட்ட முறையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல சிந்தனைகள், ஒரு வேளையில மகிழ்ச்சியாகவும் உள்ளே போகலாம், வருத்தமாகவும் ஏதோ ஒரு மனக்கவலையாகவும் உள்ளே போகலாம். ஆனால் அப்படியெல்லாம் நேராக உள்ளே போயிடுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மட்டும் கோவிலுக்குள்ளே போயிடக்கூடாது. நம்மளுடைய சிந்தனைகள் ஒரு சுயநலமாவோ இல்லை எதை தாண்டி ஒரு தீயாவோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோயிலுக்குள்ளே போக போக அது விலகும். அது எப்படி விலகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜகோபுரம் இருக்கும், நம்மளை வரவேற்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ராஜகோபுரம். அந்த ராஜகோபுரத்தை அண்ணாந்து பார்க்கும் போதே நம்மளுடைய தலைக்கணம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக, ஏன்னா நம்ம யாரை ஒருத்தர் அண்ணாந்து பார்க்குறோமோ அப்போயே நம்மளுடைய தலைக்கணம் இல்லை. அதுபோல தான் நம்ம ராஜகோபுரத்தை அண்ணாந்து பார்த்துட்டு உள்ளே போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த தலைக்கணமானது அந்த தலைதாங்கிறது போயிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் உள்ளே போக போக நம்ம மன்னர்கள் வெட்டி வைத்திருக்கிற அந்த சிற்பங்களையும் செதுக்கி வச்சிருக்கிற அந்த அழகான ஓவியங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கல்லாலான ஓவியங்களையும் அந்த கல்லாலான புடைப்பு சிற்பங்களையும் பார்க்க அவ்வளோ ஒரு ஆச்சரியமா இருக்கும். அப்படி ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து இது எப்படி செஞ்சிருப்பாங்க, இது எப்படி இப்படி இருக்கு, இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. அப்படிதான் யாழி. சரிங்களா? யாழி இல்லாத கோவிலே கிடையாது. ஒரு காலத்தில் வாழ்ந்த ஒரு மிருகமாக வந்து சொல்லப்படுது. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது காலப்போக்கில் நம்மளுடைய கோவில்களின் அடையாளமாக இன்னைக்கு யாழி இல்லாத பழங்கால கோவில்களே கிடையாது. அப்படி பல சிற்பங்களை பார்த்துட்டு நம்ம கடவுள்கிட்ட போகும்போது நம்மளுடைய மண்டையில் ஒன்றுமே இருக்காது, ஒரு எம்டியாக போகும். ஏன்னா ஒவ்வொன்றத்தை பற்றி நம்ம யோசிக்கும் போது நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்களா, பல விஷயங்களை நினச்சிருப்போம் பாருங்கள். அதுக்கு நடுவில் இந்த விஷயங்கள் போக போக வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கவலைகளையும் மறந்து அனைத்து எண்ணங்களையும் மறந்து சாமிகிட்ட போகும்போது ஒரு சுத்தமான ஒரு எண்ணத்தில் போங்கிறதுனால தான் அவ்வளோ சிற்பங்களை நிறைச்சி வச்சிருக்கிறதா நான் நினைக்கிறேன். அப்படி தான் நான் கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்கிறேன். ஸோ அதுபோல் நீங்கள் போங்க. அப்படி இருந்த ஒரு கோவில் தாங்க இன்னைக்கு இந்த என்ன காடை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா, அந்த காடுக்குள்ளே தான் இருக்குது. 1100 வருடத்துக்கு முன்னாடி முதலாம் பராந்தக சோழன் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட ஒரு சிவன் ஆலயம். இன்னைக்கு பார்க்குறோம் சில கற்கள் மட்டும்தான் இருக்குது. அதுலேயும் மிக முக்கியமான சிற்பங்கள் கொண்ட கற்களும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நந்திகள் ஒன்று இருந்தாலே நம்ம அதிசயமாக பார்ப்போம். இங்கே எத்தனை நந்திகள் இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம். இந்த கோவிலை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கோவிலை பற்றின ஒரு தகவலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐயா வந்து சொல்லியிருக்காரு. இந்த கோவிலை பார்த்துக்குங்க, ஒரு காளியம்மாள் கோவில். சரிங்களா? எடத்துமேட்டு காளியம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த கோவிலாக வந்து சொல்லப்படுது. அதனுடைய கருத்தும் அதை ஊர் மக்கள் அந்த ஊர் ஒரு ஐயா ஒருத்தர் சொல்கிறாரு. அதனுடைய தகவலையும் நம்ம பின்னாடி பார்ப்போம். முதல்ல அழிந்து இருக்கிற நம்மளுடைய ஒரு பொக்கிஷத்தை போய் பார்ப்போம். இப்போ நீங்கள் இங்கேருந்தே பார்க்கலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒற்றைகள் பார்க்க ஏதோ சாதாரணமாக இருக்குல்ல, ஏதோ ஒரு மயில் கல் மாதிரி கிடக்கு இல்லைங்களா, ஆனால் அப்படி தான் கிடையாது. நல்ல ஒரு வெயில் காலம். ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த பகுதியை கடந்து போகிற மக்கள், இந்த ஊர் மக்கள் உணர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, அனைத்து வகையான மூலிகைகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் இருந்த பகுதியில் ஒரு காலத்தில் இருந்திருக்கு. எந்த ஒரு தவறும் செஞ்சுட்டு இந்த சைடு வரவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பயந்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் நம்ம எந்த விதமான ஒரு தவறான எண்ணத்துலையும் தவறு செஞ்சுட்டும் இந்த பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா வரமாட்டாங்களா. ஏன்னா அவ்வளோ ஒரு சாமி மேலே ஒரு பக்தியாக இருந்திருக்காங்க, ஒரு பயபக்தின்னு சொல்லுவாங்களா, அந்த போல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. இப்போ சமீபத்தில் வந்து தொழில்துறை வந்து இதெல்லாம் வந்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போது தான் இங்கே ஒரு சிவன் கோவில் இருந்திருக்கு அப்படின்னு வந்து தெரிய வருது. இப்போ இங்கேருந்தே ஆரம்பிக்கிறது பாருங்களேன். இங்கே வாங்க, இங்கே பாருங்கள், இதுதான் அந்த கோவில் இருந்ததுக்கான மொத்த பகுதி. இப்போ கோவிலும் இங்கே தான் இருக்குது, இந்த கோவிலுக்கு உள்ள குளமும் இங்கே தான் இருக்குது. அந்த குளத்துக்குள்ளே ஒரு தங்கத்தேர் முழுகினதாக வந்து எல்லா ஊர்களையும் சொல்லுவாங்க. அது போல் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, இது போல் எவ்வளோ கற்கள், இதெல்லாம் வந்து கோவிலோடைய கட்டுமான கற்கள். இன்றைக்கி எந்த அளவில் வந்து ஆயிடுச்சு பாருங்கள். 1 வருடம் 100 வருடம் 200 வருடம் இல்லைங்க, 1100 வருடத்துக்கு மேலே இந்த கோவிலுடைய இது. முதலாம் பராந்தக சோழன் ஆட்சி காலம் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் நூற்றாண்டு, கிட்டத்தட்ட ஒரு 907 இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஆட்சி காலம். இங்கே பாருங்க, இது போல கல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறையா. பைய அது மேலே உள்ள மண் கரைய இங்கே இருக்கிற கற்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்திருக்கு. அப்புறம் தான் இவங்களுக்கு இங்கே ஏதோ இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருதுங்க. பாருங்கள், இந்த கல்லோடைய அளவை பாருங்கள், ஒரு உருளை கல் போல் இருக்க பாருங்கள். உருளைக்கிழங்கு வடிவிலே இருக்கு. அதே இது அப்படியே இங்கேயும் பாருங்கள். இல்லை அதுதான் சிற்பங்களோட கூடிய ஏகப்பட்ட கற்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இதாக இருக்குது.
ஏன் சரி ஆ? இங்க இவ்வளோ இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த முள்ளு இருக்கு, கருவமுள்ளு இருக்கு. இந்த கருவமுள்ளு இருக்கிறதுல மூலிகை இருந்திருக்கும். இல்லை என்ன நம்ம இங்கே பேசும்போது என்ன அப்படின்னா, இங்கே வந்து இந்த கருவேல மரங்கள்லாம் வந்து எப்படி வந்ததுன்னு கேட்டதுக்கு அவங்க வந்து ஒரு தகவல் சொன்னாங்க. ரொம்ப ஒரு சரியான ஒரு தகவல் தான். ஒரு காலத்தில் இந்த கீதாரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, ஆடு வந்து ஒரு இடத்துல பற்றை போட்டு இன்னொரு இடத்துல வந்து போடுவாங்க பார்த்தீங்களா, அப்படி போடும்போது அந்த விலங்குகள் அங்கே அந்த அந்த ஆடு மாடுகள் அங்கே சாப்பிட்டுட்டு வந்து இங்கே போகுது பார்த்தீங்களா, அப்படி அதுலேருந்து கருவேல மரத்தில் வந்து ஒரு ஒரு காய் இருக்கும் சரிங்களா, அந்த காய் சொல்லுவாங்க, அந்த காயை வந்து ஆடு ரொம்ப விரும்பி சாப்பிடும். அந்த காயை சாப்பிட்டுட்டு இங்கே வந்து போகும்போது அதனோட விதைகள் இங்கே பரவுனதா இந்த ஊரில் வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். ஒரு காலத்தில் ஆட்சி காலத்தில் பரப்புனதா சொல்கிறாங்க. ஆனால் எல்லா ஊர்கள்லையும் திடலாக இருந்ததானா கிடையாது. இந்த ஊர்களில் அப்படி வந்ததா சொல்லப்படுது சரிங்களா. அப்படி தான் இந்த கருவேல மரம் வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற மூலிகைகள் எல்லாமே அழிஞ்சதா வந்து அவங்க சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. அதான் சிறுவண்டு பூச்சிம்பாங்க, சிறுவண்டு மாதிரி கத்தாத அப்படிம்பாங்கல்ல, அந்த சிறுவண்டு பூச்சி. இந்த பூச்சி கத்தினா கூட மழை வர்றதுக்கு அறிகுறி. ஆடி மாதம் ஆவணி மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்சி அதிக அளவில் வந்து கத்துமா, அப்படின்னா மழையை வந்து வர சொல்லுதுன்னு வந்து இங்கே இருக்கிறவங்க சொல்லும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. இங்கே பாருங்கள், கல் எந்த அளவுக்கு ஒரு நிலக்குத்தலாக இன்னும் கீழே எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. அதாவது நம்ம எல்லா இடங்கள்லையும் நம்ம போய் காலை வைப்போம், ஆனால் இந்த இடங்கள்ல அது கூட வைக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு முற்கள் வந்து பார்த்திங்கன்னா பரவி கிடக்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம கீழே நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கீழே வந்து கற்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயமாக இருக்கும், மிகப்பெரிய ஒரு ஆலயம். எதை வச்சு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? வாங்க. ஒன்றுமே இல்லாத ஒரு கட்டாந்தரையில் எப்படி இவ்வளோ பெரிய ஆலயம் இருந்ததுக்கான அடையாளம் சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? பாருங்க, இது சாமி இருந்ததற்கான ஆவுடை, தாமிர வடிவில் கொண்ட ஒரு சிவனாலயம் இருந்ததுக்கான ஒரு முழு இதுவாக இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு எவ்வளோ அழகான ஒரு அடிப்பிடம் பாருங்கள். இது வந்து பிரம்ம பாகமாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு பாகமானது அமையுங்க. ஆனால் விஷ்ணு பாகம் இப்போ இல்லை. கண்டிப்பாக பாகங்கள் எல்லாமே புதைந்த நிலையில் இருக்கும். அப்படியே இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகான ஒரு நெஞ்சில் ஒரு குறியீடோட ஒரு முத்திரையோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு அமர்ந்த நிலையில் இருக்கார் சிவன் கோயில் இருக்கக்கூடிய ஒரு சிற்பங்கள். அது எனக்கு ரொம்ப இதாக பார்க்குறது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு புதைஞ்சிருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நந்தி வந்து முழுசாக புதைந்து இருக்கிற ஒரு நிலை இருக்கும் பார்த்தீங்களா, ஆனால் கிடையாது. நந்தியோடைய தலை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நந்தியோடைய தலை. இந்த நந்தியெல்லாம் வந்து கருவறைக்குள்ள இருக்கிற சுவாமிக்கு நேராக வைக்கப்படுகிற நந்தி கிடையாது. இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கருவறை மேலே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி 4 இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த விமானத்துக்கு சுற்றி 4 நந்திகள் வைப்பாங்க தெரியுங்களா, அந்த விமானமாக தான், அந்த விமானத்தில் வைக்கக்கூடிய அந்த நந்திகளாக தான் இருக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி நேராக பார்த்து இருக்கிறது நேராக சிவனுடைய ஒரு பேசுகிறதா வந்து ஒரு ஐதீகம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரே இடத்துல 4 நந்தியும் நேராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. இந்த நந்தியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேராக இருக்குது பாருங்கள். ஒரு முழு நந்தி எந்த அளவுக்கு வந்து இருக்குது பாருங்கள். ஒரு தலை ரொம்ப உயரமான ஒரு அலையிலையும் உடல் வந்து கீழே வந்து இருக்கிற நிலையிலையும். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்து நந்தி மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். அதற்கப்புறம் வர வர ஒரு முழு ஒரு கன்றுக்குட்டி ஒரு முழு ஒரு காளை எப்படி இருக்குமோ அது போலவே வடிவமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே இருக்கிற 3 நந்தி நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேராக பார்த்த நிலையில தான் இருக்குது. இந்த நந்தி வந்து முழுசாக பாருங்கள், ஒரு ஒரு புதஞ்சு இருக்கு பாருங்கள். இது எல்லாமே வந்து இதற்கு மேலேயும் மண்கள் வந்து மூடி ரொம்ப பெரிய அளவில் இருந்திருக்கு. காலப்போக்கில் இந்த மழையின் காரணமாக இயற்கையே வந்து பார்த்திங்கன்னா வெளிக்கொண்டு வந்ததாக சொல்லலாம். இயற்கையின் மூலமாக இது தெரிய வந்து அப்புறம் அதாவது அந்த கோயிலில், அதாவது ஆதனக்கோட்டை கோயிலில் ஏதோ ஒரு ஆய்வின் காரணமாக அந்த கல்வெட்டில் இங்கே கோவில் இருந்ததுக்கான ஒரு குறிப்புகள் இருந்து இங்கே வந்து பார்த்துருக்குறாங்க. அப்புறம் தான் இங்கே தேடப்பட்டு இவ்வளோ இருக்குது. அதுக்கப்புறம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, கூடிய விரைவில் வந்து ஒரு ஒரு முறையான படி இங்கே இருக்கிற சிற்பங்கள் கோவில்கள் என்னவென்று பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தொழில்துறை சொன்னதாக அந்த ஊர் மக்கள் வந்து சொன்னாங்க. கண்டிப்பாக ஒரு நல்லதே நடக்கணும். மண்ணை அரிச்சு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இல்லை, மண் முழுசாக மூடி இருக்கு பாருங்க. மண் மூடின இடம்லாமே நல்லா இருக்குங்க சரிங்களா. வெளியில் இருந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா மழை வெயில் பார்க்காம இந்த கல் வந்து கருத்து வீணாக போகுது. இதெல்லாம் மண்ணுக்குள்ளே இருந்த பகுதி. இங்கே பாருங்க, இது வந்து ஒரு கோவிலோடைய அந்த விமானத்தில் சொன்னேன் இல்லைங்களா, அந்த விமான சுற்றுப்புறத்தில், அதான் அந்த விமான சுற்றுப்புறத்தில் சாமி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தட்சிணாமூர்த்தி அங்கங்கே வந்து இந்த லிங்கத்தூர் வைப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஆர்ச்சி சொல்லுவாங்க, அந்த ஒரு வளைவு போல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் வந்து இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் சரிங்களா, ஆண்கள் பெண்கள் சொல்லுவாங்க, அந்த மாதிரி
இன்டர்லாக்கிங் சிஸ்டம் 1100 வருடத்துக்கு முன்னாடி முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்திலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பின்பற்றிட்டு வந்திருக்காங்க. எவ்வளோ இது பாருங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புலப்பட்டு தெரிய வர்றது. சரிங்களா? ஒரு காலத்தில் இதுவும் தெரியாமல் இருந்திருக்கு. இங்கே பாருங்கள், கல்வெட்டுகள் இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் கல்வெட்டுகள் தெரியுது பாருங்கள். நல்ல வேலை, இது ஃபுல்லாகவே கல்வெட்டுகள் தான் இருக்குது. இது போல் கோவில் விமானத்திலேருந்து இப்படி ஒரு குடை ஒரு குடை போல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வெளியில் நிற்கும். மழை நீர் அழகாக வந்து ஊற்றுற அளவில் இதை வந்து செஞ்சுருப்பாங்க. இதோட ஒரு பாகம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. பாருங்க, அந்த காலத்தில் உள்ள செங்கல் கோவில் கல்ல அதுக்கு மேலே ஒரு மரம் முளைச்சி எந்த அளவுக்கு அந்த மரம் வந்து வளர்ந்துருக்கு பாருங்கள். இது போல தான் அங்கங்கே இருந்திருக்கு. இன்னைக்கு இதில் முழுக்க கருவேல மரம் இருக்கிறதுனால நம்ம வந்து அப்படி நினைக்கிறோம். ஆனால் ஒரு காலத்தில் மூலிகை இங்கே இருக்கும்போது இங்கே இருக்கிறவங்க யாரும் உடல்நிலை சரியில்லாத நிலையில் ஏதோ ஒரு ஜுரம் இருக்குது, அது ஜுரம் அடிக்கும் போது இதை கடந்து போனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுவாசத்தை இங்கே வந்து இழுத்தாலே அந்த ஜுரம் போயிடுமாங்க. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த இடமாகவும் ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு இடமாகவும் இது வந்து இருந்திருக்கு. இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வருடத்துக்கு முன்னாடி வெளியிலேருந்து இந்த சித்த மருத்துவத்துக்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவ செடிகள்லாம் இங்கே வந்து இருந்ததாகவும் அதை வந்து எடுத்துகிட்டு போனதாகவும் கூட இந்த ஊரில் வந்து இப்போ குறிப்பு சொல்கிறாங்க. எல்லாமே கல் தாங்க. என்னன்னா இது எல்லாம் கல்லா இல்லை சிற்பமா இல்லை என்னன்னு கூட வந்து நம்மளால் பார்க்க முடியாது. எல்லாமே முழுக்க வந்து புதஞ்சு அடியில் இருக்குது. ஒவ்வொரு கல்லுலேயும் ஒவ்வொரு சிற்பம் பாருங்க, எவ்வளோ பெரிய கல். இதில் ஏதோ சிற்பத்தினுடைய இந்த ஒரு சிறு அடையாளம் தெரிய வருது. ஆனால் ஆமாம், இது ஒரு முழு ஒத்துழைப்போட ஊர் மக்கள் இதோடு இதை எடுத்தால் தான் உண்டுங்க. பாருங்கள், இது அழகான ஒரு சிற்பம். இது என்னமோ தெரிய வருது, இதில் என்னமோ சொல்ல வர்றாரா. இதில் வந்து கை தெரியுது பாருங்கள், என்னவா இருக்கும். இல்லை கை கீழே வருது, சரிங்களா? தெரியுதா இது கையின்னு? கை இது வந்து கால், சரியா? இப்படி இருக்கும். அப்பா சரி. தட்சிணாமூர்த்தி மட்டும்தான் இப்படி உட்கார முடியும். தட்சிணாமூர்த்தி மட்டும்தான் கால் மேலே கால் போட்டு உட்கார்ற ஒரு அமைப்பு உடையவர், சரிங்களா? அவர் போட்ட அந்த கால் மேலே இப்படி கை வச்சிருக்காரு அப்படின்னா அந்த பாதி சிலைகள் வந்து உடைக்கப்பட்டிருக்கு. அவருடைய அந்த வயிறுக்கு மேலே சிலைகள் இல்லை. அப்போ ஏதோ ஒரு அழகான ஒரு திருமேனின்னு மட்டும் பார்த்தா தெரியுது. இந்த செங்கல்லுடைய அந்த மொத்தத்தை பாருங்கள், ஒரு காவாசி இருக்குது. அந்த செங்கல்லே வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு மேலே வந்து அதனோட எடை வந்து இருக்கு. இந்த கல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு செவறுகளுக்கு இடையில் வரக்கூடிய ஒரு கல்லாக கூட இருக்கலாம். இதுதான் வந்து குளம்னு சொல்லப்படுதுங்க. இந்த கோவிலோடைய குளமாக தான் இது வந்து இருக்கணும். இன்றைக்கி வந்து கோவிலும் இல்லை, குளமும் இல்லை. நீங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி நம்ம பழங்காலத்து கோயில் கட்டுறோம் பார்த்தீங்களா, அங்கே எல்லா இடத்துலையும் இந்த மாதிரியான ஓடுகளை நீங்கள் பார்க்கலாம். அந்த காலத்தில் பாத்திரங்கள் வந்து பெரிதளவில் பயன்படுத்தப்படலை, சரிங்களா? இந்த மாதிரியான ஓடுகள் தான் இருக்குது. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களா, அதில் கூட ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு வரிகள் இருக்குது. அப்போ உள்ள பயன்படுத்தினதில் பெருசாக வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு சொத்தாக பார்த்தது வந்து இந்த மாதிரியான பானைகள் தான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கே கோவில்கள் இடிந்து இருந்தால் கூட அங்கே வந்து ஒரு காலத்தில் ஊர் இருந்திருக்கும் கோவிலை சுற்றி. அந்த ஊர்களில் அந்த மக்கள் பயன்படுத்தப்பட்ட அந்த உணவு பண்டங்களுக்கான அந்த பாத்திரங்கள் தான் இந்த பானைகள், சரிங்களா? அதுதான் இன்றைக்கி உடஞ்சி இப்படி வந்து நம்ம கண்ணுக்கு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னாவே தெரியும், அவ்வளோ வந்து இருக்கும். அப்புறம் இதெல்லாம் எவ்வளோ பெரிய கல், மீட்டு எடுக்கும் போது தான் தெரியும் இந்த கோவிலோடைய மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபங்க. இன்னும் போயிட்டே இருக்குடா. இதுக்கப்புறம் வந்து கற்கள் தான் தெரியுது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? இல்லை, இது ஆவுடைங்க.
ஆவுடையோடைய அந்த இது தெரியுதுங்களா? தெரியலடா. வந்து மேலே உள்ள விஷ்ணு பாகங்க, அந்த நீர் வர பாதையோடைய அந்த கொஞ்சம் தெரியுது. ஆனால் இது வந்து பயங்கரமாக உடைக்கப்பட்டிருக்கு. மற்றதெல்லாம் வந்து சாதாரணமாக சொல்லலாம். ஒரு விஷ்ணு பாகம், ஒரு கல் வந்து எந்த அளவுக்கு உடைக்கப்பட்டிருக்குன்னா, அந்த அந்த விஷ்ணு பாகம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வட்ட வடிவில் அந்த அந்த பாகத்துக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான அந்த உடைவுகள் வந்து பயங்கரமாக தெரியுதுங்க. அதில் உள்ள அந்த விஷ்ணு பாகம், அந்த கோமுகன்னு சொல்லுவாங்க, தண்ணி வர பகுதியே வந்து பார்த்திங்கன்னா இல்லை. பிரம்ம பாகத்தை அங்கே பார்த்தோம். பிரம்ம பாகம் அதுக்கு மேலே உள்ள விஷ்ணு பாகம் பாதி பாகம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், இதுலேயுமே ஒரு கட்டுமானம் தெரியுது பார்த்தீங்களா? ஒரு சாதா கல்லா இல்லை. இதுக்குள்ளெல்லாம் அவ்வளோ கிடக்குங்க. தெரியல. இது வந்து குளம்னு சொல்லப்படுது. அப்போ பாருங்கள், குளத்துக்குள்ளே நம்ம சாமியோடைய அந்த விஷ்ணு பாகம் கிடக்கு. இதெல்லாம் ஒரு பதிவுங்க. இந்த கோவிலை சுத்தம் பண்ணும்போது பெருசாக தேட வேணாம். இங்கே பாகங்கள் எங்கெங்கே இருக்குங்கிறத நம்ம காணொலியில் ஒரு பதிவாக போடுறோம். அந்த பதிவு மூலயமா ரொம்ப ஈஸியாக மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு செங்கல் கோவில் இருந்ததுக்கான அடையாளம் இருந்தாலே, ஒரு சாமி இருக்கிறதுக்கான, அதாவது அங்கே ஒரு சக்தி இருக்கிறதா நினச்சி தான் நம்ம ஒரு கோவில் கட்டுறோம். அப்போ ஒரு சக்தி இருந்து கோவில் கட்டி வழிபட்ட இடத்துல திரும்ப கோவில் கட்டுறதுல தப்பே கிடையாது. இதுவும் ஒரு காலத்தில் நடக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து போராடிக்கிட்டு இருக்கோம். முள் இல்லை, அங்கே வந்து விஷ்ணு பாகம் அவ்வளோ சிரமமாக இருக்குது. அதை போய் எடுக்க முடியாமல் இல்லை. டக்குன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ஒரு சாமி பாகம் இருக்குனாவே, அதுவும் சிவன் இருக்கிறனாவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட்டி பிடிச்சி அணைச்சி தூக்க தான் தோணும். எனக்கு எடுத்தோன்னே அப்படி தான் தோணும். ஆனால் இதை வந்து ஆய்வாளர்கள் பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்க்கும்போது எதுவும் இடம் மாறி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால தான் நம்ம எதுலேயுமே வந்து நம்மளோட கைகளை கூட வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறதில்ல. எந்த பொருட்களையும் இடம் மாற்றி வைக்கிறதில்ல. சரிங்களா? இப்போ நமக்கு வெளியில் தெரிஞ்ச இடத்துல எவ்வளோ இருக்குங்க. ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் காடாக இருக்குது. அதுக்குள்ளே இன்னும் எவ்வளோ இருக்கோ யோசிச்சு பாருங்கள். 3 நந்திகள் இருக்குன்னா 3 நந்திகள் கிடையாது, அதற்கும் மேற்பட்ட நந்திகள் வந்து இருந்திருக்கும். என்னோட கணிப்பப்படி பிரகார நந்தி ஒன்று இருந்திருக்கணும், ஒரு வழிபாட்டு நந்தி ஒன்று வச்சுருந்துருப்பாங்க. அப்புறம் விமானத்து மேலே 4 நந்திகள் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கும். அதில் 3 நந்திகள் தான் இங்கே வந்து, இப்போ அதில் 2 வந்து முழுசாகவும் 1 வந்து உயர்ந்த நிலையிலையும் இருக்குது. மொத்த மருத்துவ குணம் உள்ள செடியும் போய் இன்னைக்கு மொத்தமாக கள்ளி செடியும் வாங்களேன். அந்த கள்ளி செடியில் ஒரு பறவை வந்து கூடு கட்டியிருக்கு பாருங்களேன். இங்கே வாங்க. இது என்னன்னு கேட்டீங்க, இங்கே பாருங்களேன், ஏதோ ஒரு பறவை அழகாக கூடு கட்டியிருக்கு பாருங்க. தெரியுதுங்களா? கண்டிப்பாக பறவை தான். பாதுகாப்பின் காரணமாக தன்னுடைய குட்டிகள் மேலே தான் போடுற முட்டைகள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும்னு கருதி எவ்வளோ ஒரு இதாக நமக்கே அதில் கை வைக்க அஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக விலங்குகள் அதில் கை வைக்காது. அத்தகைய பாதுகாப்பாக அந்த கள்ளிச்செடியில் வந்து பார்த்திங்கன்னா கொட்டியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆவுடை எங்கே இருக்குது, நந்தியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, கோவிலுடைய கற்கள். அப்போ ஒரு விஷ்ணு பாகத்துடைய ஒரு பகுதி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. அப்போ உடஞ்ச நிலையில் வந்து பார்த்திங்கன்னா கற்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியல. அப்போ ஒரு காலத்தில் கோவிலை வந்து ஆய்வு பண்ணும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு கோவிலாக இருந்திருக்கும். அஸ்திவாரமும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்துலேயே இருக்க வாய்ப்புகள் வந்து நிறையாவே இருக்குது. பூச்சி ரொம்ப சத்தமாக கத்துது பாருங்கள். நம்ம நடந்து போகிறத கூட கோவிலுடைய பகுதியாக இருக்கலாம். எவ்வளோ பெரிய ஆவுடை பாருங்கள். அப்போ கண்டிப்பாக நடுவில் இருக்கிற பானம் வந்து எங்கேயாவது புதைந்த நிலையில் தான் இருப்பார். கண்டிப்பாக ஒரு நாள் ஆய்வில் கண்டுபிடிப்பாங்க. அப்போ நம்ம கண்டிப்பாக காணொலியில் பதிவிடுவோங்க. இங்கே பாருங்க, இந்த சிவன் கோவிலுக்கு அருகில் இருக்கிற இந்த எடத்தமோட்டு காளியம்மாள் கோவில். இங்கே உள்ள அந்த பனைமரத்தையும் கூட, அந்த பனைமரத்தில் இருக்கிற அந்த நொங்கை கூட யாரும் பறிக்கலைங்க. அப்போ அந்த அளவுக்கு இந்த கோவில் மேலே வந்து ஒரு பயபக்தியோடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், உடும்பு.
சின்ன உடும்பு ஆமா இன்னும் வளரல. தெரியுதா மெனிக்கு தெரியுது உடும்பு? அது இங்க வந்து காலடி வைக்கவே வந்து பயப்படுவாங்களாம். ஒரே ஒரு மட்டை ஒரு விறகு கிடந்தா கூட விறகு கெடுக்கிறவங்க எடுத்துட்டு போக மாட்டாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இடம் சுத்தமா இருக்கு. அதுக்குள்ள விறகுகள் காஞ்ச மட்டையை கூட எடுக்க பயப்படுறாங்க. இருக்கிற அந்த நொங்க கூட பறிக்க பயப்படுறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு ஒரு அனுபவப்பட்டிருப்பாங்க அவங்களுடைய முன்னோர்கள் சொல்லி இவங்க இதை வந்து பின்பற்றுறாங்க அப்படின்னா. நீங்க பார்க்குற இந்த கோவில் வந்து ஒரு சாதாரண கோயில்ல ஒரு நியாயத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு கோவில் கூட சொல்லலாம். காளியம்மாள் கோவில், இடத்துமேட்டு காளியம்மாள். ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றின தகவலை ஐயா ஒருத்தர் சொல்லுவார், கேளுங்க. அதாவது நீதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த நீதியை வந்து நிலைநாட்டிய ஒரு கோவில் கூட சொல்லலாம். இப்போ நம்ம வந்து கோவில் பார்த்தோம் பார்த்தீங்களா, இது ஒரு காலத்தில் 1100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இடிஞ்ச நிலையில அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காளியம்மன் கோவில் வந்து உருவாயிருக்கு. எடத்தடி மோட்டு காளியம்மன் சொல்லிட்டு இந்த ஏரிக்கரை ஓரத்துலேயே அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுடைய சிறப்பு சொல்லும் போது அசந்து போயிட்டேங்க. ஏன்னா தெய்வங்கிறது தப்பு பண்ணவங்க போய் தெய்வத்தை தப்பி முறையிட்டு தப்புச்சரலாம் நினைப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது வந்து ஒரு உதாரணமா இருக்கு. ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். இங்க அப்படி என்ன சம்பவம் நடந்தது? புதுக்கோட்டை மாவட்டம் மாந்தாங்குடி கிராமம். இங்க வந்து சிவன் கோயில் இருந்திருக்கு. சிவன் கோயில் காலமாயி அழிந்து விட்டது. அது காலமாயி அழிந்து விட்டது. அதன் பிறகு ஒரு இடத்திருமோட்டு காளியம்மன் சொல்லி ஒரு காளியம்மன் வந்து முக்கியமான நல்ல தெய்வம் அது உருவாகிட்டு இருக்கு. அதை வந்து சில பேர்கள் வந்து முறைப்படி நல்ல முறையாக வந்து அதுக்கு படி சொன்னால் கேட்கும். இல்லை என்றால் அது வந்து அவங்கள தான் பாதிக்கும். அவங்கள தான் பாதிக்கும் திருப்பி. அது மாதிரி இப்ப ஒருத்தர் வந்து ஒரு பிரச்சனையில வந்து ஒரு இட பிரச்சனையில வந்து கல்லியை வெட்டி கொண்டு வந்து கோயில போட்டு போயிட்டாரு. களிச்செடியை. ஆமா, களிச்செடியை வெட்டி போட்டு போயிட்டாரு. போட்ட பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா அது வந்து அவருக்கு தான் பாதிப்பா இருந்திருக்கு. அது எப்படி அந்த கள்ளிச்செடி வெட்டி வந்து போட்டா அதுல எப்படி இதாகும்? அதுக்கு காளியம்மன் அது வேண்டி கேட்டா அந்த பால் வத்த அந்த குடும்பத்தினுடைய அழிவு ஏற்படும். அது அழிவுற மாதிரி வெட்டி எடுத்துட்டு வந்தோடனே ஒரு சுருங்கும் அப்படியே பால் வத்தி. அது போல அது உயிரோட இருக்கிறத வெட்டிட்டோம்னா அப்புறம் அது காலமாயிருதுல்ல. காலமான மாதிரி சுருங்க அந்த குடும்பத்தை வந்து பாதிக்கும். அது மாதிரி பாதிப்பு ஏற்படுதுங்கிறதுலதான் அந்த சாமிகிட்ட வந்து சில இதுகள்லாம் பண்றது. வேற குடும்பத்தை பண்றதுக்காக இவங்க பண்றது. ஆமா, அவங்களுக்கு எதிரி அவள குடும்பத்தை பண்றதுதானே. அது வந்து நேர்மை ஆச்சுன்னா அவங்கள கேட்கும். நேர்மை இல்லாம அதர்மமா போய் பண்ணா இவங்களை தான் கேட்கும். திருப்பி யார் பண்ணாங்களோ அவங்களே கேட்டாங்க. அதான் கடவுள். இப்ப அது மாதிரி கேட்டதுனாலதான் இப்ப ஒரு பையன், இப்ப எங்க பக்கத்தூர் பையன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் குடும்பத்துல பிள்ளைக்கு அறிவு வந்து அவனுக்கு கஷ்டம் வந்து கை காலெல்லாம் பிடிச்சி இழுத்து இது மாதிரி எல்லாம் நடந்ததுனால இப்ப நான் தான் கூட்டி வந்து எல்லா வேலையும் பார்த்து. எவ்வளவு நாள் ஆச்சு இந்த சம்பவம் நடந்து? இது நடந்து அவன் செஞ்சது வந்து ஒரு 3 வருஷம் ஆச்சு. ஆனா இப்ப ரொம்ப பாதிப்பு ஏற்பட்ட போது அது உணர ஆரம்பிச்சு திரும்ப வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. எங்க போய் சாமி பார்த்தாலும் இதுதான் கோளாறு சொன்னோன்னு நீ போய் செஞ்ச தவறுன்னு சொல்லி சொன்னோடனே இப்ப அவனா மன்னிப்பு கேட்டு எல்லாரையும் இழுத்து வந்து சமரசப்படுத்தி அவங்களுடைய அவசியம் பண்ணி எல்லா வேலையும் முடைகளை தீர்த்து விட்டு தீர்த்து விட்டாச்சு. பாருங்க, ஒரு சொல்லும் போது ஆச்சரியமா இருக்கு. ஒரு சாமி கிட்ட வந்து முறையிடுறது நல்ல விஷயம் தான். ஆனா நம்ம மேல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சு வந்து முறையிடும் போது நம்ம வேணா தர்மம் நீதி தவறலாம், ஆனா கடவுள் நீதி தவற மாட்டாருங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் மாதிரி எனக்கு தெரியுது. அதான் அரசு அன்று செய்யும் தெய்வம் நின்று செய்யும் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு. சரி, அவரும் நல்லா இருக்கட்டும். சரிங்களா? யாரும் இந்த மாதிரி போயிட்டு வேற கோயில்கள்ல முறையிடாதீங்க. இறைவன்ட்ட நம்ம சொன்னாதான் கேட்கணும்ல, அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. நம்ம பகிட்டு ஒரு நியாயம் நீதி இருக்கும் போது கண்டிப்பா நல்லது. இந்த மாதிரி யாரும் சண்டை போட்டுக்கலாம், அடிச்சுக்கலாம், பேசிக்கலாம், வச்சுக்கலாம். கோயில்கள்ல போய் சாமிகள்கிட்ட சொல்றது இது மாதிரி தவறான வழியில காசை வெட்டி போடுறது, கல்லியை வெட்டி போடுறது, இது மாதிரி தவறான வழிகளை செய்ய வேண்டாம். செய்தால் வந்து அது செய்தவர் தான் என்னைக்கு கண்டிப்பா. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லவன். நான் தப்பு செஞ்சேன்னு எனக்கு தெரியாது. ஆமா, நடுவரா ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்க, அவருக்கு தான் தெரியும் யாரு தப்பு செஞ்சாங்க. நடுவர் ஆண்டவன் தானே. ஆண்டவன் தான். அவர்கிட்ட போய் முறையிடணும்னு படைச்சு நமக்கு என்ன பண்ணணும் அவருக்கு எப்படி போனாலும் நம்ம பண்றது பிரச்சனைங்கிறது தெரிஞ்சு போனாலும் கூட அது ஆண்டவன் வந்து ஒரு நேரம் விட்டு கொடுக்க மாட்டாரு. ஐயா உங்க பேரு? என் பேரு மாறி. இங்க இந்த பகுதி சொன்னவங்க. ஆண்டவன். ரொம்ப நன்றி. இந்த கோவில் சிவன் கோயிலுக்கு பக்கத்திலே இந்த காளி கோவில் இருக்கிறதுனால கூட அந்த ஒரு சக்தி வந்திருக்கலாம். மயில் ரேகை உடஞ்சி கிடக்கு. இது வந்து ஒரு பாதைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. இல்ல கோவிலோட கல் இது வரைக்கும் கூட வந்திருக்கலாம். இதோ பாரு, அங்க செம்புறாங்கல் இல்ல, அங்க பாரு கோவில் கல்லே இருக்கு.
கரெக்டாக ஒரு பீஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சர் இருக்குது பற்றி அதில் ஒரு வடிவம் தெரியுது. அப்போ கோவில் இங்கே பாருங்கள், அந்த செம்புராங்கல் எல்லாம் உள்ளே இருந்திருக்கும். இந்த பாருங்கள் செங்கல், அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருந்திருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். இல்லை ஒரே இடம்தான் அது. எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கற்கள் தூக்கி வீசப்பட்டிருக்குன்னு நினச்சா அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் உடஞ்ச இடத்துல எதனா கிடக்கணும். ஆனால் காலம் மட்டும் இங்கே பாருங்களேன், ஆவுடைடா பாருங்க. இது வந்து கீழே இருக்கிற அந்த பிரம்மபாகங்க, சரிங்களா? இப்போ அங்கே பார்த்தீங்க பார்த்தீங்களா, ஒரு பிரம்மபாகம் ஒரு சிலைக்கு முன்னாடி எடுத்து வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த பிரம்மபாகங்க. அப்போ அதனுடைய பிரம்மபாகம் எங்கே வந்து கிடக்குது பாருங்க. அதுக்கும் ஒரு 100 மீட்டருக்கு மேலே இருக்குங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மபாகம் கிடக்கு. அது கூட ஒரு கோவிலுடைய கல்லும் கிடக்கு. இறைவா, எல்லாத்தையும் ஒரு நாள் ஒன்று சேர்ந்து திரும்பவும் நம்ம மன்னர்கள் கட்டிய கோவிலுடைய நினைவிடத்தில் திரும்பவும் ஒரு கோவில் எழும்பணுங்கிறது என்னுடைய எண்ணம். அதுதான் உங்களோட எண்ணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இவ்வளோ பெரிய கோயில்களை இடிஞ்சு காணாமல் போய் திரும்பவும் வந்திருக்குன்னா அதை நம்ம கண்ணில் பட்டுட்டாலே எடுத்து அதை வழிபட ஆரம்பிக்கணுங்கிறது என்னுடைய அடிப்படை நோக்கங்க, சரிங்களா? இந்த காணொலி எப்படி இங்கே இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அதிகப்படியான ஒரு வெயிலுங்க, தண்ணி கூட குடிக்கல ஒரு 3 மணி நேரமாக. காணொலி எவ்வளோ நேரம் வருதுங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இங்கே வந்து நாங்கள் சுற்றி தேடினது 3 மணி நேரத்துக்கும் மேலே, சரிங்களா? ஏன்னா நம்ம ஒரு இடத்துல அப்படியே போயிடுறதில்ல. அப்படி தேடும்போது தான் இன்றைக்கி எங்கெங்கேயோ கிடக்கிற கல்லுன்னு நினைக்கிற மக்கள் கல்லுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. எங்கேயோ ஒரு பிறண்டு கல்லாக கிடக்குன்னு தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஏதோ வழிக்காக ஒதுக்குறப்ப அந்த பிரம்மபாகம் வந்து இங்கே இருக்குது. விஷ்ணு பாகம் குளத்துக்குள்ளே பாதி உடஞ்ச நிலையில் இருக்குது. இன்னொரு பிரம்மபாகம் அங்கேயும் பாதி பிரம்மபாகம் இங்கேயும் இருக்குது. ஸோ இந்த காணொலியில் உங்களுக்கு எது பிடிச்சதுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.